ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா ரொம்பவே மனதளவு பாதிக்கப்பட்டு சரி விஜய்கிட்ட ஓப்பனாக பேசிடலாம் அப்படின்றதுக்காக அவருடைய ரூமுக்கு போயிட்டு நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா, சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம விஜய் என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கூட யோசிக்காத நம்முடைய மல்லியோட மனசு புண்படுமா அப்படின்றத யோசிக்காத இந்த வாட்டி எந்த பொய்யை சொல்லலான்னு யோசிச்சுட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டு நம்முடைய மல்லியை அசிங்கப்படுத்தி அவங்க மனதளவில் பாதிக்கப்படுற மாதிரி செஞ்சிடுறாருங்க. இதுக்கப்புறம் நான் சொல்கிறத காது கொடுத்து ஒரு 2 நிமிஷம் கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நான் பொய் சொல்கிறேன்னா உண்மையாக சொல்கிறேன்னான்றத நீங்களே புரிஞ்சுவீங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய விஜய் கிட்ட பேசுகிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா சரி சொல்லு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லிகிட்ட சொன்னதும் பார்த்திங்கன்னா, நம்முடைய மல்லி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கம்பெனி டீட்டெயில்ஸ் எதுவுமே எனக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி அந்த கம்பெனி கிட்ட போயிட்டு நீங்கள் கோட் பண்ண அமௌண்ட்டு டெண்டரை பற்றி நான் சொல்லியிருப்பேன். அது உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பேன்னு நீங்கள் எப்படி நினச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, சரி அதை கூட விடுங்க, நான் எதுக்காக அந்த கம்பெனிக்கு போனேன்னு தெரியுமா? உங்களுடைய மக வெண்பா அவள் நான் காசுக்கு கஷ்டப்படுறதவன் ஒவ்வொரு வாட்டி உங்கள் அக்கா கிட்டே போயிட்டு கேட்டு அசிங்கப்படுறதவன் பார்த்து அதுவும் போக வெண்பாவுக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணுன்னா நான் எப்படி எல்லாருக்கும் அவங்கக்கிட்ட கேட்குறதுட்டு என்கிட்ட கேட்பா. அதுக்காக என்கிட்ட காசு இல்லைன்ட்டு அவளே அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அவங்க அம்மா மூலமாக ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணாங்க. அவங்க தான் எம்என் இண்டஸ்ட்ரியல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் அந்த கம்பெனிக்கு போனேன். அந்த இடத்துல எம்டியை மீட் பண்ண நான் இல்லைன்னு சொல்லல. அவருமே எனக்கு வேலை தரேன்னு சொல்லிட்டாரு. நான் சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு சேர்ந்துக்க சொன்னார். ஆனால் நான் வீட்டுக்கு வரவாளிக்குள்ளே இல்லாத பொல்லாத்தெல்லாம் சொல்லி நீங்கள் என்னை தப்பான்னு நினச்சி கடைசியில் உங்களுடைய மனசுலேருந்து என்னை தூக்கி எறிகிற அளவுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க. அதை என்ன கையை வாங்கி அடிக்க பார்த்துட்டீங்க. இதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் என்னை நம்பாது தான் என்னை எனக்கு மனதளவில் ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது பண்ணது நான் எல்லாமே வெண்பாவுக்காக தான், எனக்காக நான் எதுவுமே யோசிச்சதில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லியை புரிஞ்சுக்கிட்ட பிறகு நீ இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்தானா நீ உனக்கு பணம் தேவைன்னா நான் கொடுத்துருப்பேன். நீ எதுக்காக இந்த மாதிரி வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, நான் உங்ககிட்ட காசு வாங்கினா அது பிரயோஜனம் இல்லை. ஆனால் நான் வேலைக்கு போயிட்டு அது என் சொந்த காசில் வெண்பாவுக்கு செலவு பண்ணால் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் போக இப்போ நான் வேலைக்கு போக முடியாத அளவுக்கு உங்களுடைய அக்கா பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி, என்னுடைய அக்காவா என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, வேறு ஒன்றுமே பண்ணலைங்க. என்னுடைய பேகை செக் பண்ணி அதில் இருக்கிற என்னுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டு எரித்து சாம்பல் ஆக்கிட்டாங்க. இனிமேல் நான் வேலைக்கும் போக முடியாது, என் சொந்த காலில் நிற்கலான்னு பார்த்தா அதுக்குமே உங்கள் அக்கா வச்ச ஆப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க. அதுக்காக நம்முடைய விஜய் சுமார் பரா, நீ இனிமேல் எங்கேயும் வேலைக்கு போக தேவையில்லை, நம்முடைய கம்பெனிலே வேலை பாரு, நான் அது உனக்கு சம்பளமாக தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்முடைய மல்லி விஜய் கூட வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களான்னா கண்டிப்பாக இந்த ராஜேஸ்வரிக்கும் இந்த ரஞ்சிதாவுக்கு வயிறு எரிஞ்சு செத்துருவாங்கன்னு எனக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி தேங்க்ஸ் ஃபார்